ஆவியான பேசு. மோசி வாயோடு இருந்து பேசுகிறது, வாயோடு இருந்து பேசுங்கப்பா. நாம் ஜெபிக்கிறோம், நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்ல நாம் படித்தோம். அல்லேலூயா. சோதர மாம்சமான கடைசி நாட்களில், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்ல லாஸ்ட் டே, அல்லேலூயா, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும், அல்லேலூயா, நீங்க சொல்றாரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மாம்சமான யாவர் மேலும், அல்லேலூயா. அந்த மாம்சமா இருந்தால் யார் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவர் கருப்போ சிகப்போ அல்லது பலவீனமானவங்களோ, அல்லேலூயா, குள்ளமோ வளர்த்தியோ அல்லது ஒரு அங்கம் ஒரு கை இல்லாமல் இருந்தாலும் சரி, கால் இருந்தாலும் சரி, ஊமையா இருந்தாலும் சரி, கண்ணு தெரியலாம இருந்தால் யாவர் மேலும், மாம்சமா இருக்கிற யாவர் மேலும் ஆவியானவரே ஒரு அலையில சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் எந்த ஜாதியோ மதமோ, அல்லேலூயா, படிப்பு இல்லாமையோ, எந்த வேலை செய்யறோமோ, எது ஆண்டவர் ஆவியானவர் என்ன செய்யறாரு, அப்படியே நம்ம இறங்குகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, என் ஆவியை ஊற்றுவேன். அவன் அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் எடுத்தோமா, the pour my spirit. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என்ன ஆவி அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஆவியை நமக்கு ஊற்றி நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய ஆவி நமக்குள் வரும் பொழுது நம்ம அப்படியே பலன் அடைவோம். அல்லேலூயா. நம்ம அப்படியே பலத்தால் நான் என்ன செய்வோம், அப்படியே இடை கட்டப்படுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு முழுவதுமா நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். ஒரு பாத்திரம் இருக்குது, நம்ம என்ன செய்யறோம், மூடியை நம்ம திறக்கிறோம். அல்லேலூயா. மூடியை திறந்த பிறகு, அல்லேலூயா, அதுக்கு மூடி திறந்த பிறகு அதுக்கு ஃப்ரீயா ஊத்துறோம். அல்லேலூயா. அதை என்ன செய்யணும், நம்ம பாதி மூடி வச்சுட்டு பாதி மூடாம இருந்தால் நம்ம திறக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யறோம், டக்கு நம்ம திறக்கிறோம், திறந்த பிறகு இந்த கப்பில் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. சிலர் அப்படி மறைக்கிறோம். இப்படி மறைக்கும் போது என்ன செய்யும், பாதி கீழே சிந்திடும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எப்பவுமே சிந்த வேஸ்ட் பண்ண விட மாட்டார். இப்படி ஒருத்தர் தூத்துறாரு, நான் அப்படி கொடுக்க மாட்டேன், அப்படி இவ்வளவுதான் திறந்திருக்கேன், காவாசி திறந்திருக்கேன். அப்புறம் சிலர் பாதி முக்காசி இப்படி. ஆனால் நல்லா ஃப்ரீயா திறந்து வரும் பொழுது ஆண்டவருடைய ஆவியை ஊற்றுறார். அப்படியே ஊற்றும் பொழுது அது நிரம்பி, அதான் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. my cup is overflow. தாவீது சொல்றார். அல்லேலூயா. என்னுடைய கப்பு, என்னுடைய பாத்திரம், எனக்குன்னு கடவுள் கொடுத்த ஒரு பாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற என் பாத்திரம். அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்திருக்க பாத்திரத்தில் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படி சொல்றார். தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தா இயேசு கிறிஸ்துவை பிதா அந்த நொறுக்கப்பட்டபடியாக, அல்லேலூயா, ஒரு சம்பவத்தை கொடுக்குறாங்க. வாரினால் அடிக்கிறாங்க, முதுகில் அடிக்கிறாங்க, அவன் சிலுவையில் அடைகிறாங்க. அதை நொறுக்கப்பட்டது கொடுங்க. அந்த பாத்திரத்தை வேண்டாம் சொல்லுமா பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாத்திரத்தை திறமமா நிரம்பி வெளிப்படி செய்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். my cup is overflow. ஆண்டவர் அப்படி நம்ம பெற்றுக் கொடுக்க ஆவி இறங்கி அல்லேலூயா. அந்நாட்கள் அபிஷேகம் மோசேயினுடைய காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல ஆண்டவருடைய அபிஷேகத்தை தயார் பண்ணணும்னு சொன்னார். அல்லேலூயா. அதுல அந்த பழைய பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரவு புஸ்தகத்தை எழுதப்படும். இப்படி அந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தினாலே அதில் என்னென்ன சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அல்லேலூயா. அது நம்ம படிச்சிருப்போம். உயர்ந்த ஒரு மரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, அப்புறம் உயர்ந்த இலைகள், மருந்துக்கு உபயோகப்படுத்துகிற இலைகள், கெடாமல் இருக்கிறதுக்கு சுகந்த நறுமணங்கள் அதில் சேர்க்கப்படும். அல்லேலூயா. அதில் கொஞ்சம் பட்டையாம் ஒரு சில அந்த பொருட்கள்லாம் சேர்க்கப்பட்டு அந்த அபிஷேகம் தயாரிக்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊற்றும் பொழுது, அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது ஆவியும் ஊற்றப்படும். அல்லேலூயா. அதான் நம்ம மெயினிங் பாயிண்ட் பண்றோம். அல்லேலூயா, அபிஷேகம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆவி ஊற்றப்படுகிறதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த மை ஸ்பிரிட் அப்பான் ஆல் ஃப்ளஷ். அல்லேலூயா. என்னுடைய ஸ்பிரிட்டையே உங்கள் மேலே நான் ஊற்றுகிறேன், தருகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றார். அப்படியே தண்ணீரை ஊற்றுவது போல. அல்லேலூயா. அப்படியே அவர் என்ன செய்றாரு,
நம்மை ஊற்றுகிறார். ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை எடுத்து என்ன செய்றாரு? தண்ணி ஊற்றப்படுவது போல அப்படியே நம்ம ஊற்றுகிறார். அப்படியே அவர் இப்படி சின்ன சக்கா இருக்கா, அவர் ஊற்றும் பொழுது அனசியம் ஒரு மகிமையான தன்னுடைய ஆவியை பிரசனத்தை அப்படியே போயிருக்கலாம். குற்றாலத்துல அல்லது பெரிய நீர்வீழ்ச்சியில் அப்படியே ஊற்றப்படுகிறது போல அப்படியே நம்ம ஒரு 100 பேர் இருக்கிறோம், ஒரு 500 பேர் 1000 பேர் இருந்தாலும் அப்படியே ஆவி அப்படியே ஊற்றும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுதுதான் அவருடைய சித்தம் செய்கிறவர்களா மாறும். அல்லேலூயா, அவருடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது இப்ப என்னுடைய ஸ்பிரிட், மை ஸ்பிரிட் மை கோட். அல்லேலூயா, என்னுடைய ஸ்பிரிட்ல என்னுடைய திட்டத்தை நான் செய்யணும். ஆனா அவருடைய ஸ்பிரிட், அவருடைய ஆவி நமக்குள்ள எனக்குள்ள வரும்போது அவருடைய திட்டத்தை, அவருடைய பிளான்குள்ள நான் போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன ஆவி உள்ளவர்களா இருக்கிறீங்க இயேசு கேட்டார். சீடர்களை பார்த்து என்ன கேட்டாரு? நீங்க என்ன ஆவி, அல்லேலூயா, என்ன ஆவி உள்ளவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா, என்ன ஆவினா அவங்க இயேசு கிறிஸ்து சமரிய பட்டணத்துக்குள்ள நுழையும் பொழுது அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா எங்க கூட அவர் ரொம்ப நாள் இருக்க சொன்னா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க. அங்கேயே இருக்கிறார், ரொம்ப நாள் அங்கேயே எருசலேமிலே சுத்துறாரு. அப்புறம் கலிலேயா யூதர்கள் அந்த அங்க இருக்க இங்கே அவ்வளோ வரமாட்டாரு, அதனால கோவப்பட்டு வேணாம் சொன்னாங்க. அதனால ஸ்ரீல வந்து நாங்கள் அவங்க மேல ஆவியை குற்றி சரி அக்னி ஊற்றி அடிச்சிருவோமான்னு சொன்னாரு. இந்த ஆவி அது அவங்களுடைய ஸ்பிரிட்டு. ஆண்டவர் வந்து நம்முடைய ஆவி மாறணும். இல்லையா? இப்போ உலகத்தில் உள்ளவங்களுக்கு உலகத்தின் ஆவி சொல்லுங்க. உலகத்தில் உள்ளவர்களுக்கு எனக்குள் தேவாவி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுது அவருடைய ஆவியை தான் கொடுத்தார். உண்மையான ஸ்பிரிட் எது? அவருடைய ஆவியை தான் ஆதாமுக்குள்ள ஊதினார் இல்லையா? அவனோட ஆதாமுக்கு எந்த ஆவி இருந்துச்சு? நம்ம கையில நம்ம கை காலா ஆண்டவர் கொடுத்ததானே. அப்ப ஆதாம மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய ஆவியை ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மா, அவன் உயிர் வந்துச்சு அவனுக்குள்ள. அப்ப அவருடைய சித்தம் செய்கிறவனா தான் இருந்தான். என்னைக்கு அந்த பழத்தை புசிச்சானோ தன்னுடைய சித்தம், பிசாசனுடைய சித்தம் செய்கிறவனா மாறிட்டார். அவனுடைய கோள், அவனுடைய தேவனுடைய பிரசனம் விட்டு போயிடுச்சு. சுய ஆவியில அப்படியே செயல்பட ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆவியில செயல்பட ஆரம்பிச்சிட்டான்? சுய ஆவி. தன்னையே பாதுகாத்துக் கொண்டிருக்கு. தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்க உடனே அத்தி மரத்தை தேடி தன்னை பாதுகாத்துக்குள்ள அப்படியே கிளம்பிட்டான். அப்ப அவனுடைய கர்த்தருடைய ஆவி அவன்கிட்ட இல்லை. அதான் கர்த்தருடைய ஆவி மறைச்சு போச்சு. கர்த்தருடைய ஆவி வந்து எடுக்கப்பட்டுருச்சு. எடுக்கப்பட்டனா அவன் உள்ளான அந்த தெய்வீக தன்மை அவன்கிட்ட இருந்து அதான் மரணம், ஆவிக்குரிய மரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய மரணம் அவங்கள உள்ள இருந்துச்சு. இப்போ ஆவியானவங்களை வந்து அந்த விளக்கை ஏற்றுக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு இருதயம் வந்து ஒரு விளக்கு போல. அல்லேலூயா, நம்முடைய ஸ்பிரிட்டும் ஒரு விளக்கு. என்ன ஆண்டு சொல்றாரு? ஆவியே நம்முடைய விளக்கா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆவி வந்து ஒரு விளக்கு போல. அந்த ஆவி அணைஞ்சு போயிடுச்சு. ஆனா திரும்பமா நமக்குள்ள ஆவியை அண்ணன் கொட்டி தெய்வீக ஒளி வீசப்பட்டார். அல்லேலூயா, சரி, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம அந்த மீண்டும் பழைய ஆதாம், முந்தின ஆதாம், அந்த பழைய ஆதாம்னா பாவம் செய்த ஆதாம் கிடையாது. முதல்ல பிரஸ்ஸா ஒன்று பண்றாருல்ல, அது அந்த ஆதாமுக்குள்ள நம்ம தெரிவிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதான் பிந்தின ஆதாம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆதாம்ங்கிற ஒரு பெயர் வந்துச்சு ஆவியானவருக்கு. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. எடுக்க நேரம் இல்லை. அப்ப நம்ம ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. உயிர்ப்பிச்ச பிறகு அவருடைய சித்தத்தின்படியே நடத்தப்படுகிறார். அல்லேலூயா. சோ பைபிள் வாசிகள் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இந்த தேவனுடைய புத்திரர் நம்ம நினைக்கப்படுறோம். சரி, ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் நம்ம வந்து அவருடைய சித்தத்திலே நடக்கப்படுறார்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்துருக்கீங்க, நீங்க சுய சித்தம் செய்ய போறீங்களா? சுய ஆவியிலேயே வாழ போறீங்களா அல்லது தேவ ஆவியில வாழ போறீங்களா? ரெண்டே கேள்வி. சுய ஆவியில வாழ போறீங்களா? சுய ஆவி மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். தேவ ஆவியானவர் நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போவார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நான் இனிமேல் தேவனுடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிவேன். என்ன முடிவு? தேவாவியானவருக்கு நான் ஒப்பு கொடுக்கறதை விட்டு நீங்க மறுபடியும் காலையில திரும்பமா பழைய இடங்களுக்கு போக வர அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நாளும் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக, ரட்சிக்கப்பட்ட மனிதர்களாக வாழவே முடியாது. இல்லையா? நீங்க சர்ச்சுக்கு வரலாம்,
எல்லாரும் தான் சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் ஆவியிலே நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சர்ச்சுக்கு வரலாம், ஆனா நாம் அதை ரிசீவ் பண்ணி தினந்தோறும் ஆவியில் நடத்தப்பட்டு ஆவிக்குள்ளாகவே வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குள்ளாக அதான் ஆண்டவர் நம்ம அழைச்சிருக்கிறார். மாம்சம் உலகத்துக்கு போறோம், வேலை பார்க்குறோம், ஆனா கடவுள் கொடுத்த வேலை அந்த ஆவியை நம்முடைய ஸ்பிரிச்சுவலில் போய் வாழ் செய்யக்கூடாது. நம்ம நீ சொல்லலாம், நான் எப்படி உலகத்தில் மனுஷன் இருக்கு, அவன் கெட்ட வார்த்தை பேசுவானே, அவன் எப்படி நடப்பானே, அதுக்காக நீங்க மாற முடியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்த ஆவி. உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே இருந்தா அவன் குத்தப்பட்டு அவன் மணந்துருவான். நீ போல சர்ச்சுக்கு நானும் வரேன், நீ உன்னை போல நான் மாற ஆசைப்படுறேன், அவன் கேட்கணும். புரியுது உங்களுக்கு? ஆனா நீங்க அவனோடு இணைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிருமே. கேட்குது, கவனமா கேட்குறீங்களா? உங்களிடத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்கணும். உலகம் உங்களிடத்தில் டிஃப்ரெண்ட் எதிர்பார்க்கணும். டிஃப்ரெண்டா இருக்கிறானே, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறானே, இவன் ஆராதனைக்கு போறானே, இவன் இந்த பாவத்தெல்லாம் செய்ய மாட்டானே, இவன் பேச்சில டிஃப்ரெண்டா பேசுறானே, இவன் இடத்துல படுதொன்றும் இல்லை, வாழ்க்கை சுத்தமா இருக்குது, நல்லா வாழ்றானே, அப்ப என்னப்பா உனக்குள்ள மாற்றணும்? நான் உன்னை பின்தொடர்கிறேன் இயேசுவை. உடனே சொல்லணும், என்ன பின்தொடரணும்னா இயேசுவின் எடுத்து வாங்க, இயேசுவின் எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி அவரையே கூட்டி கொண்டு வந்து தேவனிடத்துல போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும். அப்ப ஆண்டவர் மாம்சம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் தன்னுடைய ஆவியை முற்றுகிறார். ஒண்ணு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, அந்த ஆவி நமக்கு ஒரு பலம் தருகிறது, அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் நம்மளை அப்படியே பலப்படுத்துது. அதான் ஆண்டவர் அதே அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அல்லேலூயா. இந்த ஒரு அபிஷேகம், அந்த ஒரு எண்ணெய் வாழ்க்கப்படும் பொழுது தாவீது சொல்றாரு, சத்துருக்களுக்கு ஒன்பதாக பாருங்க, சத்துருக்கள் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் சங்கீதம் 23:4 நடிக்கிறது. அவர் சொல்லும்போது சொல்றாரு, அவர் சொல்லும்போது அப்படிதான் அவர் சொல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு அபிஷேகம், அபிஷேகங்கிறது ஒரு பலனை குறிக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பலனை நமக்கு தர்றார் அபிஷேகம். உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும். அது இன்னொரு சங்கீதம் 127 நினைக்கிறேன், அது ஆரோமே ஊற்றப்பட்ட பரிமள தைலத்துக்கு 133 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசுக்கு ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியை வடிகிறதும் அவனுடைய அங்கீயில் இருக்கிறதும் நல்ல தைலம் இருக்கும். அல்லேலூயா, பணிக்கு உண்மையா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தைலம் அபிஷேகம் இறங்கும் பொழுது ஒரு பலன். எல்லாம் சொல்லுங்க. இரண்டாவது பலன். அல்லேலூயா. முதலாவது நம்மளை ஆண்டவர் அவருடைய ஆவிக்குள்ளே சரியான மகிமையின் பாதை நடத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது அவர் அபிஷேகம், ஒரு வல்லமை. அல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துல நம்ம சொல்லுவோம், வாழ முடியாது. என்ன வாழ முடியாது? பரிசுத்தமா வாழ முடியாது. எல்லாம் கேட்குறீங்களா? பரிசுத்தமா வாழ முடியாது, நம்ம சாட்சியா வாழ முடியாது, அப்படி இருப்போம். ஆனா ஆவி ஸ்பிரிட் நமக்குள்ள வரும் பொழுது அப்படியே நம்ம பரிசுத்தமா உலகத்தை வாழ. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் நமக்கு அப்படியே இறக்கும் பொழுது, அபிஷேகம் அப்படியே இறக்கும் பொழுது நம்மளே ஆண்டவர் ஆட்கொள்வார். அல்லேலூயா. ஒரு முடியாத ஒரு காரியத்தை பழைய பாட்டில் எப்படி ஒரு சிம்சோன் 1000 பேர் வீழ்த்த முடியாது, அவனுக்குள்ள அப்படியே ஆவின் அபிஷேகம் வந்ததுனால 1000 பேர் வீழ்த்தினான். அது 1000 ஆவிகள். இப்போ 1000 மனுஷர்களுக்கு எதிரி கிடையாது, 1000 பிசாசுகள். சொல்லுங்க, 1000 பிசாசுகள் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, எங்க வீட்டுல பயங்கரமா அங்க சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, போற இடமெல்லாம் 6000 பிசாசு இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எத்தனை பிசாசு இருந்துச்சு? 6000 பிசாசு. அந்த மனுஷனே ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப அந்த பிசா சிம்சோன் 1000 பேரை கொண்டு போட்டான். இப்படி 1000 பிசாசுகள் அங்க விரட்ட முடியும். இதனால ஆவி அபிஷேகத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நீங்க ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள அப்படியே இறங்கணும். நாங்க இறங்கணும். அபிஷேகம் எல்லாமே எதிர்பார்க்கணும். அபிஷேகம் அந்த ஒரு பலனற்று போன, நம்ம பலனற்று போன ஒரு மனுஷனுக்கு ஒரு பலன் அப்படியே எண்ணெய் தடவை கூட பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம தடவோம் தலைக்கு வறண்டு போயிருக்கும் முடி. என்ன தடவை கூட என்ன ஆகும்? கொஞ்சம் அந்த ஈரச்சத்து கிடைக்குது, முடிக்கு பலன் கிடைக்குது. அல்லேலூயா.
முகம் வாடலா இருக்குது, எண்ணெய் தடவி முக கிளர்ச்சி உண்டு பண்ணுகிற எண்ணெயும் பைபிள் இருக்குது. அல்லேலூயா. நம்ம ஒரு முகத்துல ஒரு கிளர்ச்சி அல்லது நம்ம எண்ணெயை ஒரு மிருதுவானது நமக்கு அப்படியே இறங்கும். சரி, எண்ணெய் இல்லைன்னா இந்த கால் எல்லாம் கால் எலும்புகள், தசை நரம்புகள் மற்றும் மனசு இருக்கிறது, அந்த தசைகள் மற்றும் ஜவ்வுகள் எல்லாம் பலன் இழந்து போயிடும். இப்போ எண்ணெய் ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை நம்ம வாழ்க்கை நடப்பதற்கு ஓடுவதற்கு எல்லாவற்றும் இந்த எண்ணெய் தேவைப்படுது. இப்போ வண்டி கார் விடுது, பெட்ரோல் விடுது, எண்ணெய் ஆயிரத்தின் விசேஷமாக ஊத்துறாங்க. பெட்ரோல் ஊற்றுறோம், அப்புறம் ஆயில் ஊற்றுறோம் தனியாக. அல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேகத்தை குறிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த வாழ்க்கையில் அன்றாடம் ஒரு தெய்வீக ஒரு சக்தி, ஒரு தெய்வீக ஒரு பலனுக்குள்ளாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. தெய்வீக பலன். அப்போ நம்ம அப்படியே மேலே ஆவியை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆவியின் அபிஷேகம் எனக்கு தாங்கப்பா. ஓ ரவா சண்டரவ துருவதரி. அப்படியே ஒரு 3 நிமிஷம் பேசுங்க. அன்னை பாசர் ரவாநாத ரவலரி காவாலா சந்தரபுரி. ஆண்டவரே, ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள தாங்க. அப்படியே கையை வலது கையை தலைமையில வச்சு காவா பாபா பாபா துரபாலா ரவா ரவா ஷடரவ துருவதியாத்து. ஆவியின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம். ரவா பாபா 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 பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் anointing. Hallelujah. Rava kava shandara karaboria rakala dura o rava re kava dere kava sandara buria. அன்றோட அபிஷேகம் என் மேலும் என் பிள்ளைகள் மேலும் குடும்பத்தில் ரே கவா துரா கவா ரோகோ 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 போயா ஷடர அவதியாக்கும். ஆவியானவர் நிரப்புங்கப்பா. ரவா ஷண்டரவா. ஓ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வெறன தாங்கப்பா. கட்டுப்பாட்டின் ஆவியானவரே, கீழ்ப்படியை பண்ணுகிற ஆவியானவரே, ஒழுங்கின் ஆவியான் தூய ஆவியானவர். ரவா தரவ ரவ 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 சண்டரா பதுரா பரகமா சண்டரா காபோதுராவா ஓரவா ஓரவா பாபா. ஆமென். thank you Lord, thank you Lord. ஆமென். ஜீசஸ் நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பலனை நீங்க பெற்றுக்கிட்டீங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் பலன், இந்த பலன் நமக்குள்ளே வரும்பொழுது பலன் கூடணும். பலன் கூட கூட ஹalleluya. அவர் வல்லமை வல்லமை அடைந்து சீயோனை காண்பார்கள். அல்லேலூயா. இந்த பலன் நமக்குள்ளே கூட கூட தரிசனங்களை நம்மால் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆவியானுடைய குரலை நாம் கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நோக்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம பக்கத்துல வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லுவோம், நம்ம உறுதியா நம்புவோம். அல்லேலூயா. இப்போ வந்து ஒரு மனுஷன் சாக்கடையில் மிதிச்சுட்டு இருந்தான்னு சொல்லுவோம். சாக்கடை மிதிச்சுட்டு இருந்தான், அல்லது அசிங்கத்தை மிதிச்சுட்டு இருந்தான். அப்போ ஒரு நாற்றம் எடுக்குது இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு செத்த எலி கிடக்குன்னு சொல்லுவோம், நடுவு வீட்டில். இப்போ இது நல்லா இருக்குமா? அப்போ நாற்றம் எடுக்கும். அப்போ அதே போல் இந்த நம்ம சுற்றிலும் அதே போல் கெட்ட நாற்றம், தீய ஆவிகளுடைய நடமாட்டம். அதே போல் நம்ம உள்ளத்து நம்ம சுற்றி ஒரு தெய்வீக பிரசன்னத்தை, நல்ல ஒரு பிரசன்னத்தை நாம் எதிர்பார்க்கும் பொழுது, ஒரு தெய்வீக ஒரு சமாதானத்தை நாம் பார்க்கும் பொழுது, அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கும் பொழுது? வாயத்தில் சொல்லுங்க. தெய்வீக சமாதானத்தை பார்க்கும் பொழுது, நம்ம சுற்றி ஒரு தெய்வீக சமாதானம், அதை பார்க்கும் பொழுது தேவாவை நாம் ஆளுகைப்படுறோம், நம்ம உறுதிப்படுத்தணும். அல்லேலூயா. இப்போ இந்த நீங்கள் பாருங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நேரம் பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவன் இடத்துக்கு போகிறீங்க, அப்போ அங்கே போனால் என்ன இருக்கும்? உங்கள்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சு. ஒருத்தர் வந்து லூஸ்தனமாக கல்லை தூக்கி எரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம். லூஸ்தனம் என்ன செய்யலாம்? கல்லையும் கற்களையும் அந்த ரோட்டில் போகிற பார்த்துருப்பீங்க, மண்ணை வாரி அந்த பேய் பிடிச்சிருச்சு அல்லது ஏதாவது அந்த லூஸ் பிடிச்சிருச்சு, என்ன செய்யும்? மண்ணை அள்ளி ஊற்றிக்கிட்டே இருப்பான். அது அவங்களுடைய அந்த உள்ளே இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் மண்ணை அள்ளி ஊற்றிக்கிட்டே இருக்குது, பேசிகிட்டே கெட்டவாக பேசிட்டு இருக்கு. புரியுது உங்களுக்கு? அப்போ அது பக்கத்தில் போய் நம்ம நின்றோம்னா என்ன செய்யும்? கெட்ட வாயை பேசிகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல வரும் பொழுது அந்த பிரசன்னத்தை மனுஷன் வைக்கிறான், கெட்ட பிரசன்னத்தை வைக்கிறான். அதே நம்ம சர்ச்சைக்கு வரும் பொழுது, புரியுதா உங்களுக்கு? சபைக்கு வரும் பொழுது ஒரு தெய்வீக ஒரு அமைதி, தெய்வீக பிரசனம், தேவனை துதிக்கிறதை நாம் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உங்க இருதயத்தை நம்ம தெய்வீக பிரசனத்துக்குள்ளே அமைத்துக் கொள்ள வேண்டும், அபிஷேகத்துக்குள்ள. அப்ப நான் சரியில்லை, நான் தப்பான இடத்துக்கு போயிட்டேன், நான் இந்த இடத்துக்கு போனதுனால தான் எனக்கு தேவ பிரசனம் இல்லை,
நான் இந்த இவனோட நான் சேர்ந்துட்டேன், இப்படி நான் இந்த பையனோட நான் பேசிட்டேன், இந்த இடத்துல போய் நான் அந்த வேலை செஞ்சுட்டேன், இந்த இடத்துல நான் போயிட்டேன், இந்த இடத்துல இவரோட படையிட்டேன். அப்ப அந்த துக்கிரியை, அந்த துர்நாற்றம் உங்களை பற்றி பிடிக்கும். அப்ப வேதனை கலக்கங்கள்லாம் உங்களுக்கு சூழ்ந்து பிசாசு வந்துட்டான் அந்த இடத்துல. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்மளை தேவ ஆவியிலே கொண்டு வரும்படி நம்மளை பக்குவப்படுத்தி தேவ ஆவிக்குள்ள நம்மளை சரி பண்ணணும். சுருக்கமா போன என்ன பண்ணணும்? இது 2வது. 3வது தெய்வீக பிரசன்னம் வர்றதுக்கு, தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே அமைத்துக் கொள்ளணும். தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு நம்ம சரி செய்ய வேண்டும். எப்படி சரி செய்யணும்? நீங்க கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. நீங்க நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள எனக்குள்ள உள்ளத்துல தேவ சமாதானம் இருக்குதா? அப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம சர்ச்சில் நம்ம ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம். அப்போ ஒரு தெய்வீக சந்தோஷத்தை, பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த இடத்துக்கு உங்களுக்கு பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலன்னா அப்போ உங்க மனசை நீங்க ஒரு நிலைப்படுத்தவில்லை என்று அர்த்தம். இப்ப என் மனசை ஒரு நிலைப்படுத்தாம இங்க ஆராதனை பண்ணனா நானே கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. நான் இஷ்டப்போல அங்க சுத்திட்டு நான் இங்க உட்கார் நிற்கிறேன். அப்ப இங்க தெய்வீக பிரசன்னத்தை உணர முடியுமா? உங்களுக்கு கொண்டு போக முடியுமா? நீயே உணரலடா, அப்புறம் எப்படி அடுத்தவங்க உணர முடியும்? ஆண்டவர் கேட்பாரு. இப்ப நான் தெய்வீக பிரசன்னத்தை உணரணும். அந்த தெய்வீக பிரசன்னம் தான் என் வாழ்க்கையில நொந்து போன பிரச்சனைகளோடு கூட இருக்கும் பொழுது அதை என்னை தாங்குது, எடுத்து நிறுத்துது, ஒரு மனுஷனா நிறுத்துது. அல்லேலூயா. முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அவருடைய பிரசன்னம் தாங்கக்கூடும், அவருடைய ஆவி தாங்கக்கூடும், அவருடைய கிருபை தாங்கக்கூடும். அல்லேலூயா. நம்முடைய ஆவி முறிந்து போய் காணப்படுது. சில பிரச்சனைகள், நம்ம வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, அங்க போனா பிரச்சனை, சூழ்நிலைகள் நம்மளை சுத்தி சுத்தி தாக்குது இல்லையா? அப்ப அவருடைய பிரசன்னம் தான் நம்மளை காக்கிற ஒரு வேடி. அவருடைய ஆவியானுடைய ஸ்பிரிட் தான் நம்மளை தாங்குகிற, நம்முடைய ஆவியை தாங்குகிறது அவருடைய ஆவி, அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவருடைய ஆவி தான் நம்மளை தாங்கணும். அப்ப நம்மளை என்ன வைத்துக் கொள்ளணும்? நம்ம தான் சரி பண்ணணும். மாஸ்டர் சரி பண்ணுவாங்க, அம்மா சரி பண்ணுவாங்களா, அப்பா நம்ம சரி பண்ணுவாரா? கிடையாது. யாருமே நம்ம கூட வர முடியாது. நீங்க போற இடம், படிக்க போற இடத்துக்கு வர முடியுமா? வேலைக்கு போற இடத்துக்கு வர முடியுமா? ஆனா நீங்களே உங்களை சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு. உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்மளுடைய ஸ்பிரிட்டை நம்ம பரிசுத்தப்படுத்தி, நம்முடைய ஆவியை பரிசுத்தப்படுத்தி, நம்மை நாமே தூய்மையாக்கி அவருடைய ஆவியை. அல்லேலூயா. இது அங்கே போனேன், இப்படி வாழ்றேன், இது தேவனுடைய ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவ ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நீங்க செய்த எல்லா காரியத்தையும் தேவ ஆவியானவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் செய்த எல்லாத்தையும் தேவ ஆவியானவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். சொல்லுங்க, அவருக்கு பிரியமானதை செய்யணும். எப்படி நம்ம பிரியமானதை செய்யும் ஒன்று, ஆனா திருத்திக்கிறோம். அதுதான் ஆவியானவர் கூட இருக்கிறார். இந்த காரியத்தான் கடவுள் பிரியமில்லாது, ஆவியான பிரியம். அப்ப அந்த பிரசனத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்களே அந்த வேண்மணிக்கே போய் அசுத்தத்தை மிதிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்க மூலமாவே பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க 4 பேருக்கு சமாதானத்தை கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கும் சமாதானம் இருக்காது, உங்க வீட்லயும் சமாதானம் இருக்காது. புரியுது? அசுத்தத்தை ஒருத்தர் மிதிச்சுட்டு வந்துட்டான், செருப்புலையோ காலையோ, அவனுக்கும் நிம்மதி இருக்குமா? யார் மேல உட்காந்து சாப்பிடும் போது என்னடா அசுத்தமான அடிக்குது, தெரிய மாட்டேது, உன் காலில் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்றப்பல அவன் காலில் அவனுக்குள்ளே இருக்கும். அப்ப அந்த தெய்வீக சமாதானம் அவனுக்குள் இருக்காது. ஆனா ரசிக்கப்பட்டிருப்பான், ஞானஸ்நானம் எடுத்திருப்பான், ஆண்டவர் பிள்ளையா இருப்பானா தெய்வீக சமாதானம் இருக்காது. அப்ப தெய்வீக சமாதானம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? ஆவியை, நம்முடைய ஆவியை கரெக்ட் பண்ண வேண்டும். இல்லையா? நம்முடைய ஆவியை சரி செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் நான் இரவு காலையில் முழுவதும் எடுத்து செய்தி, ஆனால் ஆவியான எதையும் சேர்த்து சொன்னார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய ஆவியை, நல்மனச்சாட்சி, இந்த ஆவியை நம்ம என்ன செய்யணும்? அப்படியே சரி செய்யணும். அதுதான் நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்க. ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18-19 சொல்லாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 1:18-19 அடுத்து வாசிக்கிறேன். உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி
இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். விசுவாசமும் விசுவாசமும் உடையவனாய் இரு. நல்மனச்சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாக்கி கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல்மனச்சாட்சி சிலர் தள்ளிவிட்டு இப்ப பரிசுத்த ஆவியானப்ப இந்த பரிசுத்த ஆவியான வரும் பொழுது என்ன செய்யலாம்? நமக்கு நல்ல மனசாட்சி தர. அல்லேலூயா. அப்ப அந்த மனசாட்சியை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள் அப்படின்னு சொல்ற. நல்மனச்சாட்சி உடையவனா இரு. அல்லேலூயா. அப்ப நம்ம சரி பண்ணணும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் அதே சொல்றாரு. சோத்திரம். நீங்க 3:9 சொல்றாரு. 1 தீமோத்தேயு 3:9 விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியை காத்துக்கொள் சொல்றாரு. ரோமர் 9:2 9:12 சொல்லும்போது சொல்றாரு ஒரு மனசாட்சி பரிசுத்த ஆவிக்குள் 9:2 சொல்லும்போது சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 2 நான் சொல்லுவது புரியல. கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவி பாருங்க எனக்குள் பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும். அல்லேலூயா. ஒரு மனசாட்சி எதுக்குள்ள பேச்சு? பரிசுத்த ஆவிக்குள் பேச்சு. அல்லேலூயா. எனக்கு சாட்சியா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இந்த மனசாட்சியை நம்ம கொண்டு போயிடும். அல்லேலூயா. இதுதான் அந்த லீடிங். அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய லீடிங், ஆண்டவருடைய நடத்துதல், அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு ஆண்டவருடைய பிரசனத்தை காத்துக்கொண்டு இது உங்களுக்கு எளிதானதா ஒன்றுதான். ஆனாலும் தேவனுடைய பிரசனத்தை காத்துக்கொண்டு. அல்லேலூயா. நீங்க போற இடம் வர இடம் நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் என்னத்தை காத்துக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவிக்குள் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு மேகம் இஸ்ரவேலர்கள் பயணம் செல்லும் பொழுது மேகம் அப்படியே அவங்க தலைக்கு மேல இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த மேகம் தலைக்கு மேல இருந்து அவங்க போற இடம் வர இடம் எல்லாம் காத்துட்டே வந்துச்சு. அல்லேலூயா. அதை யாத்திரை புஸ்தகத்துல நம்ம பார்க்கலாம். அவர்கள் புறப்படும் பொழுது அந்த மேகம் அவர்களை கடந்து போனாங்க. முன்னாடி போயிருக்கும் மேகம். அப்போ அவங்க எந்த இடத்துல டென்ட் அடிக்கணும்னா அந்த இடத்துல நின்றும் அது மேகம் நின்றும். அப்ப மேகம் போகாது இருந்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. அல்லேலூயா. மேகம் வாசஸ்தலத்தை விட்டு கிளம்பிடுச்சுன்னா அப்படியே அவங்களும் பிரயாணப்பட முடிக்கிறாங்க. பாருங்க அதை யாத்திரை 40 40:38 40:36 125 பழைய மேகம் வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த மேகத்தை அவர்கள் கவனித்தார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல எதுக்கு? மேகம். அல்லேலூயா. மேகம் பிரசனம். மேகம் ஒரு குளிர்ச்சியை தரும். அல்லேலூயா. இந்த மேகத்தினிடத்துல ஒரு வெயில வேலை செஞ்சு வந்திருக்கீங்க, டக்குன்னு ஒரு மரத்தடியில போய் நிக்கிறீங்க, குளிர்ச்சி. அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வரும் பொழுது அப்படியே அவங்க தகதான் எரிஞ்சிட்டு இருக்கிற கோபம் கூட என்ன செய்யும்? கோபம், வைத்தறிச்சல், நமக்கு பழி வாங்குற எண்ணம், அப்புறம் எல்லாமே என்ன செய்யும்? நம்ம ஜெபத்தில் உட்காரப்படுது எல்லாம் மாறும். ஒரு அலையில சொல்லும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்யணும்? நீங்க அப்படியே கோபத்தை தனித்துக் கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையினுடைய வேதனையை தனித்துக் கொள்ள முடியும். சுகத்தை அனுபவிக்கலாம். பரிசுத்த ஆவிக்குள்ளே நீ வரப்படுது சொல்லுங்க. அதான் ஆவியம். அப்ப இன்னொரு காரியம் அக்னி. அல்லேலூயா. வழிநடத்தல். அவங்க போகும்பொழுது மேகம் அப்படியே கண்ணோட பார்த்தாங்க, அப்படியே போயிட்டே. அல்லேலூயா. நம்ம இந்த பரிசுத்த ஆவியினுடைய பிரசனத்தை அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னொரு காரியம் மேகஸ்தம்பம். பாருங்க அதே 38 சொல்றாரு. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரதேசமாக பகலில் கர்த்தருடைய மேகம், இரவில் அக்னியும் மேல் தங்கி இருக்குது. என்ன செய்யுது? ஒரு பக்கம் அக்னி தங்கி இருக்கு, அது கர்த்தருடைய மேகம் ஒரு பக்கம் அப்படியே தங்கி இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன செய்யுது? கர்த்தருடைய அக்னியும். அல்லேலூயா. இந்த அக்னி வரும் பொழுது நமக்கு விரோதமா இருக்கிற தீய கிரியைகளை அது சுற்றறித்துக் கொண்டு எல்லாம் கவனமா கேட்கறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு விரோதமா பிசாசு கொண்டு வர தீய கிரியைகள், சாத்தானுடைய ஏவல் வல்லமைகள், அது ஒரு மேகத்தை போல வரும். இப்போ நம்ம ஊதிபத்தி பத்த வைக்கிறோம், உடனே என்ன செய்யுது? ஊதிபத்தில என்ன போகுது? புகையா போகுது இல்லையா? ஒரு புகை போய் அப்படியே மூடி நிற்குது. புகை போகுது. ஒரு பெரிய ஒரு சட்டி கறி பிடிச்சிருச்சு, அல்லது ஏதாவது ஒரு கொளுத்தி சாக கொளுத்திட்டோம், ஏதாவது புகை வந்து அப்படியே மேலே வந்து இல்லையா? நிற்குதா நிற்கலையா?
அதே போலதான் நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க தவறு செய்யும் பொழுது உங்களை மேகம் என்ன செய்யும்? பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு அந்த கருப்பு மேகம் தொடர்ந்து வந்து கூடிக்கிட்டே இருக்கும். தப்பு செய்ய தப்பு செய்ய தப்பு செய்ய என்ன வரும்? மேகம் கூடும், கருப்பு புகை மேல கூடிடும். அதுதான் மழையா பொழிஞ்சு பாவத்தின் தண்டனையா விதி வந்து விலகுது. சிலர் பாவத்தின் தண்டனையும் கஷ்டமும் சாவும் வீட்டில் வந்து விலகுது. அப்ப அந்த கருப்பு மேகம் கூடாதபடிக்கு ஜெபமேகம் இளமணும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே என்னை தப்புவீங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, அந்த இடத்துல போயிட்டேன்ப்பா, இங்க போயிட்டேன்ப்பா, இப்படி பேசிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா, எங்க அப்பாட்ட எங்க அம்மாட்ட அல்லது என் ஃப்ரெண்ட்ட இப்படி பேசிட்டேன், இப்படி கோவப்பட்டுட்டேன். சின்ன ஒரு கோவப்பட்டாலும் நீ ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, அப்பா ஏசப்பா சொல்லி இந்த மேகம் இந்த இடத்துக்கு நீ வரும்பொழுது ஜெபம் பண்றீங்க. அப்ப ஜெபம் பண்ண கிளியரா வானம் காணப்படுது. அது வானத்தை பாக்குறீங்க, கிளியரா இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வந்து பார்க்கணும், அப்படியே கிளியரா வானம் தெளிவா இருப்ப. இப்ப கார் கண்ணாடி இருக்குது, கார் கண்ணாடியில் என்ன செய்யப்படுது? ஃபுல்லா ஒரு இருட்டா இருந்துச்சுன்னா என்ன அழுக்கும் அப்படியே மறைஞ்சிருச்சு, மேகம் வந்தது அப்படியே பண்ணிக்கு வாங்குறோம், திருடி இதே இப்போ நல்லா துடைக்கிறோம், துடைச்ச பிறகு கண்ணாடி பழிச்சுன்னு. அப்ப நம்ம முகத்தை பார்க்குறோம், கண்ணாடி பார்க்கும் பொழுது பழிச்சுன்னு அப்படி முகம் தெரியும். அதே கண்ணாடியில் ஃபுல்லா தரலாம் அப்படியே இருந்துச்சா சரியா தெரியல, என்ன இது? அது நம்ம முகம் சரியா தெரியாது, நம்ம முகமே கண்ணாடியில் சரி. அப்ப நம்ம ஆவியில நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே அந்த துர்மனச்சாட்சி நீங்க நல்மனச்சாட்சியோடு கூட அப்ப பரிசுத்த ஆவிக்குள் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே ஒரு பாவம் செய்யும் பொழுது, ஒரு தப்பு செய்யும் பொழுது அப்படியே மேகம் கூடும். என்ன மேகம் கூடும்? பாவத்தின் மேகம் கூடும். அதே நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மை தேவ மேகம் கூடும். அல்லேலூயா. மேகத்தை நம்ம ஜெப மேகத்தை கூட்டுறோம், பரிசுத்தத்தை கூட்டுகிறோம், தேவனுடைய அன்பை கூட்டுகிறோம். ஆமென். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றோம், மற்றவனுக்கு இப்படி நடக்குது, இப்படி உனக்கு இப்படி நடக்குது. அப்ப நம்ம செஞ்ச வேலைதான் பின்னாடி வந்து என்ன செய்யுது? மழையா பொழியுது, பாவத்தின் மழையா பொழியுது, இல்லைன்னா ஆசீர்வாத மழையா போகுது. சாபத்தின் மழையா போகுது, இல்லை சில ஆசீர்வாத மழை போகுது. அப்ப நமக்கு என்ன மழை வேணும்? அப்ப நம்ம செய்யற இப்ப தெரிய உடனுடனே பலன் வராது. உடனுடனே ஒரு ஜெபம் பண்ற உடனே பலன், ஒரு சில ஜெபத்துக்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுக்குறாரு. நம்ம ஜெபம் பண்ண ஸ்டாக் வைக்கப்பட்டுட்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம சபைக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் ஆத்துமாரோட தான் உடனே ஆண்டவர் தருவான்னு சொல்ல முடியாது. ஒரு 3 மாசம் ஆகலாம், 6 மாதம், 1 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் கூட ஆகலாம். ஆனா திடீர்னு ஆண்டவர் ஆத்துமாரோட தருவாரு, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தருவார். திடீர்னு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருது. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? அந்த காரியத்தை அப்படியே செப்பணும். ஆண்டவரே மாற்றுங்கப்பா, நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க வாய் திறந்து சத்தமா ஜெபிக்கணும். அதான் நீங்க சில ஜெபம் நம்ம ட்ரைனிங் ஆகுறோம். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆவிக்கு வேலை கொடுத்து, இப்போ வண்டியை 2 வீலரை இறக்காமலே போட்டோம்னா அது என்ன ஆகும்? சைக்கிள் எடுக்கவே இல்லை, துருப்பிடிச்சு அப்படியே இதாகிடும். ஒரு 10-20 நாளா இல்லையா? அதே போல நல்லா சைக்கிளை நல்லா வண்டியை நல்லா பராமரிச்சோம்னா அந்த வண்டி சூப்பரா இருக்கும் இல்லையா? அநேகர் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி என்ன செய்யும்? கோழி கூடு மாதிரி இருக்கும். சில வண்டிலாம் கோழி வந்து அதில் ஆகியிருந்திருக்கும், அதை துடைக்க மாட்டாங்க, வண்டியை கட்டராகவே வச்சுப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம சுத்தம் பண்றோம், சுத்தம் பண்ணி நீட்டா வச்சுருந்தா நீட்டா வண்டி நீட்டா இல்லையா? சிலருக்கு அந்த உள்ள இருக்கிற கட்டாவே ஓட்டை வாய்க்கும், இருமெல்லாம் ஓட்டை ஆகிக்கும். அப்போ நம்ம கவனமா நம்ம பாலிஷ் பண்றோம். ஏன்? நம்ம சரீரத்தை, அதே நம்முடைய ஆவியை நம்ம என்ன செய்யணும்? கிளீன் பண்ணணும், சுத்தம் உள்ளதா வச்சுக்கணும். சில சரீரத்தை சுத்தம் உள்ளவரா வச்சுக்கிடுவாங்க, ட்ரெஸ்ஸை சுத்தமா வச்சுக்கிடுவாங்க, ஆனா ஆவி அசிங்கமா. ரெண்டும் முக்கியம் தான். முதல்ல ஆவி முக்கியம். ஒரு அறிவியல் என்ன முக்கியம்? ஆவியை நம்ம சுத்தம் உள்ளதா வச்சுக்கணும். ஒரு சின்ன பாவம் செஞ்சா கூட நம்ம ஆண்டவரை மன்னிக்கணும். ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டோம், ஒரு கோவப்பட்டுட்டோம், பிள்ளைகிட்டே ஒரு கோவப்பட்டோம், உடனே ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, பிள்ளைகிட்ட கோவப்பட்டுட்டேன்பா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு துணிகரமா இருக்க முடியுமா? பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர்கிட்டயாவது போய் மன்னிப்பு கேட்டுருவா. ஏசப்பா, நான் பிள்ளைகிட்ட கோவப்பட்டேன், எங்க அம்மாட்ட கோவப்பட்டேன், எங்க அப்பாட்ட கோவப்பட்டேன், அவங்ககிட்ட கோவப்பட்டேன், மன்னிப்பு கேட்கலாம். அந்த வீடு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும் இல்லையா? அந்த வீட்டுல சமாதானம் இருக்கும். எங்க அம்மா தானே, என் பிள்ளை தானே அப்படின்னு நான் கண்டவன் நான் இருந்து, அல்லது விசுவாசி இருந்து, பிள்ளைகள் இருந்து, எல்லாரும் இருந்தா எப்படி அந்த வீடு நரகமாகும். ஒருத்தர் மன்னிப்பு கேட்கும் பொழுது என்ன அந்த வீடு என்ன செய்யுது? அப்பா என்னை மன்னிச்சுக்குங்க, அம்மா என்னை மன்னிச்சுக்குங்க, மகளை மன்னிச்சுக்கோமா, மனைவிட்ட மன்னிப்பு, மனைவி கணவர்கிட்ட மன்னிப்பு,
ஒருத்தருக்கு கேட்கணும், கொஞ்சம் திருந்துவாங்க. திருந்துறதுக்கு அந்த இடத்துல உண்டு. அல்லேலூயா. நம்ம பிரதிஷ்டிக்க நம்ம அப்படி மன்னிப்பு கேட்கும்போது ஆவியானவங்க மகிழ்ப்படுறாரு. ஆவியானவங்க அவருக்கு என்ன சம்பந்தம்? ஆவியானவர் உள்ள இருக்காரு. ஆவியானவர் தானே உன்னை மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஆவியானவர் தானே இப்படி நீ செய்யாதுன்னு சொல்றாரு. அப்ப ஆவியானவரை நீங்க வருத்தப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நமக்குள்ள ஆவி இருக்குது. இந்த ஆவியை நம்ம வருத்தப்படுத்தக்கூடாது. ஆவியானவர் நம்ம பண்ற சேட்டைகள்லாம் ஒரு பொறுத்துட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவியை நம்ம என்ன செய்யணும்? ஆவியை தூய்மையாக்க வேண்டும். நம்முடைய ஆவியை தூய்மையாக்க. அல்லேலூயா. நம்ம ஆவி வேற, அவருடைய பரிசுத்த ஆவியும் வேற. புரியுதா உங்களுக்கு? இந்த பரிசுத்த ஆவியா நம்முடைய ஆவியோட இணைகிறார். நமக்கு நம்ம ஆவி இல்லாம இல்ல. அப்புறம் ஏன் ஆவி அவனை ஒதுக்குறாங்க? இஷ்டப்பட அவருடைய பிரியப்படியே நம்ம பரலோகம் போயிருமே. நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. நம்ம ஆவி பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், நீ என்னை போல மாறி, தேவ ஆவியை போல மாறி, தேவனை போல மாறி, இயேசுவை போல மாறுன்னு உள்ள இருந்து அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம். நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்தனால அவர் உள்ள ஒரு டீச்சர் மாதிரி நம்ம டீச்சிங் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்படி நட, இப்படி போ, இப்படி வா, சிலர் தப்பு பண்ணிடும், சரி திரும்பி வா, இப்படி வா, அப்படி நடத்திட்டே இருக்கிற அவருக்கு கீழ்ப்படியணும்ல. நம்ம எதுவுமே தெரியாம மாடு மாதிரி அடையக்கூடாது. சிலர் என்ன சொல்லுவாங்க, மாடு போவா வரும் அப்படியே அப்படி போக குணக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம அந்த சமாதானம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாடு போல. நம்ம மாடு காட்டு பிறகு சாப்பிடுறது அப்படியே போயிருது. அப்படியே அதுக்கு நம்ம சாப்பிடுறதோ அல்லது மற்ற வாழ்க்கைக்கால உள்ளான சமாதானத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். கையில பணத்தை பணம் எவ்வளவு வந்துருச்சு அப்படின்னு எதிர்பார்க்கல. அது பாருங்க எல்லாம் சொல்லல. பணத்தை காட்டிலும் பணம் 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 வேயா அலைவாங்க இல்லையா? பணத்தை காட்டி இது முக்கியம். ஆண்டவரும் சோதிப்பார். திடீர்னு ஆராதனைக்கு வர நேரத்துல ஏதாவது ஒருத்தன் ஒரு வேலை இருக்குங்க, 10,000 5,000 வேலை இருக்குங்க, வாங்கன்னு விடுவாங்க. இந்த வந்துடும்டா உடைய தானே எதிர்பார்த்து அப்படி இருக்கிறாரு. எனக்கு சோதனை வரும். ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போயிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னொரு இடத்துக்கு போனா காணி கிடைக்குன்னு அங்க போயிருக்கூடாது. இப்போ ஒரு இடத்துக்கு 12 ஜெபம் உபவாசம் போறேன், கிளம்பிட்டு இருக்கேன். அப்ப இன்னொரு இடத்துல இருந்து அழைப்பு, பாஸ்டர் வாங்க, உங்களுக்கு 2000 காணிக்கை எடுத்து வச்சிருக்கேன். இன்னொரு ஊர்ல வெளியூர் அங்கிட்ட ஏற்று செய்யணும். இப்போ திருமணம் வச்சுக்குவோம். இங்கிட்டு கோயில்படி ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லுவோம். நம்ம எதை நான் தேர்ந்தெடுக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எது தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ண தீர்மானம் பண்ணி அது தப்போம் இல்லையா? உடனே என் மனசை மாற்றக்கூடாது. பணம் கொடுக்குறேன், காணிக்கு வரும், அங்கே போகணும். அதே போல் உங்களுக்கு நான் வேலை வரும், வியாபாரம் வரும், எல்லாம் வரும். அது பிசாசுடைய காரியம். நம்மளை கெடுக்கிறதுக்குனே பிசாசு லாபத்தை கொண்டு வருவான். ஆனா அதை காட்டு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவான். இப்ப இது வருமா அது வருமா? இது இன்னைக்குனா சர்ச்சை தேடிக்கலாம், இன்னைக்குனா ஊழி செஞ்சுக்கலாம், இன்னைக்குனா மோசம் பண்ணி போட்டுக்கலாம், நாளை கூட மோசம் போட்டுக்கோ அப்படின்னு பிசாசு சொல்லுவான். அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிகிறதான் முக்கியம். அப்ப இந்த சரி, இப்போ நம்ம எடுத்துக்கொள்வோம். இப்ப நம்ம ஆவியை சீர்படுத்துறதை பார்த்துட்டோம். அடுத்து என்ன சொன்ன? அப்போஸ்தலர் 2 அதே 2 சொல்றாரு, குமாரர்களும் உங்கள் குமார்த்திகளும் ஆவியை ஊற்றுன்னு சொல்றாரு. அந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது அந்த அந்நிய பாசையில் நிரம்பி அப்படியே ஜெபிக்கும். அப்படியே ஆவியில் நிரம்பி ஆவி ஊற்றப்படும் பொழுது அந்த அந்நிய பாசையில் நிரம்பி அப்படியே ஜெபிக்கும். பரிசுத்த ஆவியில நிரம்பி அல்லேலூயா நம்முடைய கண்ட்ரோலை இழந்து பரிசுத்த ஆவிக்குள்ள அப்படியே ஜெபிக்கும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:17. அப்ப ஆவி ஊற்றப்படும் அபிஷேகம் நம்மை நிரம்பி வெளியே பண்ணுகிறது. அதான் அப்போஸ்தலர், அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 3ஆம் வசனம். அல்லாமல் அவர்கள் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் அவர்களால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியால் தங்கள் தந்தல வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அவங்க என்ன செய்றாங்க? வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினாங்க. இதுதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை சொல்றார். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமார்த்திகள் தீர்க்க சொல்வார்கள், மூப்பர் சொப்பனங்களை வாலிப தரிசனங்கள் காண்பார்கள், ஊழியக்காரன் ஆவி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனம் தான் யோவேல் பக்கம் 1062ஆம் பக்கம். நீங்க வீட்டுல போய் குறிச்சுக்கோங்க, நேரமாச்சு. அப்ப பூமியில ரத்தம் அக்கினி புகஸ்தமாக அதிசயங்களை காட்டுவேன் சொல்றாரு. இதெல்லாம் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான வரும் முன்னே சூரியன் எல்லாம் சந்தை ரத்தமாக மாறும்.
கர்த்தரை தொழுது கொள்வதற்கு எவனோ அவன் ரட்சிக்கப்படும். சரி பாருங்க, இப்ப வாலிபர் மேல தீர்க்க தரிசனம் அப்படியே வாலிபர் மேல ஆண்டவர் ஊற்றார். அதான் நம்ம பார்ப்போம், புதல்வியர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அல்லது ஆவியானவர் வரும் பொழுது அப்படியே தீர்க்க தரிசனம். வாலிபர்கள் அப்பா, வாலிபர்கள் எல்லாரும் நடக்கப்படும். அல்லேலூயா. நம்ம வாலிப பிள்ளைகள் எல்லாரும் நம்ம என்ன நினைப்போம், இந்த பூமியை அனுபவிக்கப்படான்னு இல்லை. கர்த்தர் பூமியை வாலிபத்துல தகாத விதமா அனுபவிக்கிறதா பிசாசு நம்மள வாலிபர்களை ஏறி விடுவான். அந்த வாலிப வயசை நீ தப்பா பயன்படுத்து, நீ இந்த பாரு சினிமா படத்தை பாரு, இந்த அசுத்தத்தை செய்யி, இங்கே போ அங்க போ, ஜாலியா இரு அப்படின்னு சொல்லி நம்மள பிசாசு வந்து தப்பான எண்ணங்களை கொடுப்பான். அது தேவ திட்டம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப நம்மள பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம், நம்ம அப்பா கையை தட்டி ஆண்டவர் அந்நியபாஷையில் பேசி ஆண்டவர் பாடலை பாடி துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த ஆவியினால் நடக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய சுத்தம். அல்லேலூயா. பாவி பிள்ளைகள் அவர் கரங்களை தட்டி, பாவி பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டணும். பாவி பிள்ளைகள் மட்டும் கரங்களை தட்டணும். லவம் இவ்வளவு நல்லா. அப்ப சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் முதல்ல தீர்க்க தரிசனமே என்ன சொல்றாரு, சொல்றாரு உங்கள் குமாரத்திகளும் குமாரத்திகள். ஆண்டவருடைய சித்தம் என்னது, குமாரத்திகள் அவங்க மேலதான் என்னச்சுமே ஆவி ஊற்றுவேன் என்று அவங்க சாட்சி சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவருக்கு ஒரு பிரியமானது அதுதான். அல்லேலூயா. அவருடைய யூர் சன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் சன் ப்ராப்பர்ஷி அவர் சொல்றாரு, அவருடைய இளம் வாலிபர்கள் விசன் காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாலிபர்கள்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை வாலிபர் கையை வைக்கணும், வாலிபர் இல்லையா நீங்க எல்லாரும் வாலிபர்கள் உற்சாகம் கை வைக்கணும்ப்பா. பாதி வாலிபர்கள் தீபம். சரி, வாலிபர்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆவி ஊற்றி தரிசனம் பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆவி ஊற்றுங்கப்பா, எனக்கு கண்ணில் காட்டுங்கப்பா, தரிசனத்தை காட்டுங்கப்பா, பேசுங்கப்பா. சொல்லுங்க, வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அல்லேலூயா. குமாரர் உங்கள் பிள்ளைகள், சிறு பிள்ளை கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அவங்களே அறியாம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தீர்க்க தரிசனம். அவன் என்ன பயமே அலைவி தெரிவிக்கிறேன். ஏன்னா வாலிபர்கள் என்ன வேற படத்தை பார்க்காதீங்க. காற்று படம், கெட்ட படம், அல்ல பயன்படுத்துகிற படத்தை பார்க்கனா நீங்க அன்றையத்துல என்ன செய்றீங்க, உங்க ஸ்பிரிட் மென் பண்ணி இதுதான் நீ கண்ட படம் அப்படி திகழடைச்சு நைட்டு இல்லையா. நம்முடைய ஸ்பிரிட் என்ன செய்ய, ஆவியை மாத்தணும். பரிசுத்தத்துக்குள்ள தேவ அன்புக்குள்ள அப்படியே தேவனுடைய சாயலுக்குள்ள அப்படியே மாற்றும் பொழுது தரிசனங்கள் வாழ அப்படியே காணும். அதை ஃபுல்லா மூழ்கி காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என்ன எப்படி இருக்கணும், வாலிபர்கள் வாலிபர்களெல்லாம் பரிசுத்த ஆவிகள் அப்படியே நிரம்பி உப்பு கொடுத்துரும். ஆண்டவரே, அப்ப நீங்க சன்னியாசியா போய் சொல்றீங்களா பாஸ்டர்? சன்னியாசம் இல்ல, பரிசுத்த ஆவிகள் அப்படியே நடத்தப்படுது. அதுதான் தேவ விரும்புகிற பாத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களே இங்கே கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வாலிபர்களை தான் அதிகமா தேடுகிறார், வாலிப பிள்ளைகளை தேடுகிறார், வாலிபர் அபிமானங்களை தேடுகிறார். வாலிபர் மேலே தன்னுடைய ஆவியை ஊற்றி அவர்களை கொண்டுதான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. அதான் முதல் இடம் சொன்னாரு, குமாரர்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் நல்லா தூக்கிட்டு இருக்கும்போது சொப்பனம் நான் அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நீ சர்ச்சிலே நாங்க காண்றோம், நீங்க பிரசங்கம் பண்ணும் போது எப்படி சொப்பனம் வருது தெரியுமா? வீட்டுல சரி ஸ்தோத்திரம். என்னுடைய ஊழியக்காரர்கள் நான் ஆவி ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்ப சொப்பனத்தையும் தரிசனம் அப்படியே ஆவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ள அப்படியே என்ன செய்யணும், அந்த ஆவியானுடைய ஸ்பிரிட்டுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், நிரம்பி. நீங்க எப்பவுமே ஒரு காரியத்தை எண்ணணும். என்ன காரியத்தை என்னன்னா, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நான் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட வேண்டும். சொல்லுங்க, வாய்த்தது சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியினாலே நான் வழிநடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே வழிநடத்துங்க. நீங்க அடிக்கடி ஆவியானவர்கிட்ட கேட்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகம் போயிட்டார், இப்ப ஆவியானவர் தான் இங்க இருக்கிறார். ஆவியானவர் இயேசு தான் நினைப்புப்பாரு இல்லையா? அப்ப ஆவியானவர்களுடைய ஒரு வழிநடத்தில் ஒருவர், நமக்குள்ள இருக்கிற ஒருவரை ஏற்றுக்கொண்டு அப்படி ஆவியானவரே நடத்துங்க, ஆவியானவரே வழிநடத்துங்க, ஆவியானவரே விருப்பத்தை நடத்து. இது ஈஸியான ஒரு பாடம், ஒரு ஈஸியா. ஆவியானவரே ஒரு சித்தமா, ஆவியானவரே என்னை கைட் பண்ணுங்க, ஆவியானவரே ஒரு பிரசனத்தினால் நிரப்புங்க, என் கூட மட்டும் வாங்கப்பா. எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் கடலை பிளந்தவர் யாரு? ஆவியானவர்.
அல்லேலூயா. காற்று, அந்த காற்று வந்துதான் செங்கடல் பிளந்துச்சு. தெய்வம் சொன்னார் மோசேக்கு, கையை நீட்டுன்னு சொன்னார். கையை நீட்டினா பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டார். அல்லேலூயா. அப்ப ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி தேவனுக்குள்ள ஒரு கையை நீட்டும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அங்க செங்கடலும் பிளக்கப்படும், யோர்தானும் பின்னிட்டு மூடுபடி செய்வார். அப்ப நீங்க சொல்லணும், பரிசுத்த ஆவியானவரே கூட வாங்க, இந்த பிரச்சனையை ஒண்ணுமில்லாம் ஆக்கி போடுங்க, இல்லைன்னா ஒண்ணுமில்லாம் ஆக்கி போட்டுருவார். வேறதான் இப்ப நீ போனா மட்டும் இப்ப எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துடுதே கேட்டா, என் கூட ஆவியானவர் சொல்லுங்க. என் கூட பிசாசு இல்ல, ஆவியானவர் கூட இருக்கிறாரு. ஆவியானவர் நான் கூட்டிக் கொண்டு போறேன். எங்க போறேன்? பிரச்சனைகள் இடத்துக்கு போனான். இப்ப தாவீது இருக்கிறான், அவன் யாரை கூட்டு போனான்? கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணிட்டார். அதே போகல, சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணிட்டான். பண்ண பிறகு உனக்குள்ளே ஒரு ஆவியானவர் சொல்ற, நீ போ அங்க ராணுவத்துக்கு போ. உங்க அப்பா என்ன செய்யறாரு? பால் கட்டி கொடுத்துறாரு, கொண்டு போய் எல்லாம் நினைப்பா, என்ன ராணுவம் வேண்டாப்பா, பயமா இருப்பா, ராணுவத்துல என்னால போக முடியாதுப்பா, அவங்க அங்க அண்ணன் வைவாங்க, பெரிய பெரிய கோடியெல்லாம் இருப்பாங்க, நான் ஆடையை வச்சுக்கிறேன்னு சொல்லி கோடியிருப்பான். அப்படி சொல்லல, அவன் காத்திருந்தான். ஆவியானவர் முதல்ல சிங்கம் வருது, என்ன சொன்னான்? ஆவியானவனுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட சிங்கத்தை பிளந்தான். கரடி வந்துச்சு, கரடியை பார்த்து பயப்படல. நீங்க மனுஷனே பார்த்து பயப்படுறீங்க. சின்ன பிள்ளைய கூட பையனு போய் மருந்து வச்சிருக்கீங்க. பேரு ஒரு பொம்பளை சொன்னதுக்காக மருந்து வச்சுட்டார் ஆண்டவர். எதனால? ஆவியானவர் இல்லை. நான் ஆவியான பேருங்களை எப்ப இறங்கினாரோ அப்ப சொன்னா, என்ன செய்ய, என்னை சிலுவையில் அடைஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க தான் இயேசுவை கொண்டீங்கன்னு சொன்னான். இல்லையா? அப்ப நீங்க ஆவியானவரை நீங்க வரவேற்கலன்னா, ஆவியானவர் சொல்றாரு, சிறு பிள்ளை இருந்தாலும் பெரு பிள்ளைக்கு யாருனாலும் வாங்கி கொடுத்துருவேன். அப்ப நீங்க ஆவியானவரை கேட்கணும். ஆவியானவர் கூட வாங்க, இந்த பிரச்சனை தவிர்ப்படி ஆக்கி போடுங்க. ஆவியானவரை கூட பயம், அந்த விசுவாசம் தான். அல்லேலூயா. உங்க புத்தியை சார்ந்து போகக்கூடாது. எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு திறமை இல்லையே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அழகு இல்லையே, அந்தஸ்து இல்லையே, பணம் இல்லையே, எனக்கு ஆவியானவரே நீங்க கூட வாங்க. ஆவியானவரே நீங்க கூட வாங்க. ஆவியானவரை இதை மட்டும் சொல்லிப்போங்க. ஆவியானவரை கண்ணை முடிக்கோங்க. ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்க. ஆவியானவரே நீங்க அடம்புட்டுங்க. ஆவியானவரே அபிஷேகம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சிலர் 12 மணி நேரம் ஜெபத்துக்கு போய் எனக்கு ஒரு 20 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் முடிஞ்ச பிறகு வந்து ஒரு சிலர் பாஸ்டர் உங்களை நல்லா மைமையா ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணதான் பாஸ்டர் அவளுக்கு ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கொடுத்து ஒரு 10 நிமிஷம்னாலும் ஒரு 5 நிமிஷம்னாலும் ஜெபிக்கிற பெருமைக்காக சொல்ல முடிஞ்சா வந்து சொல்லிடுவாங்க. சில பாஸ்டர் சாமி பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியர் மத்தியில ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஜெபம். ஏன்னா ஏன் ஒன்றும் கிடையாது, அவங்க வந்தவங்க நீங்கள் படித்தவங்க, பாஸ்டர் பிள்ளைங்க, நிறைய பெரிய பெரிய சபை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் இருந்தாலும் அந்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ண சொன்னாலும் அப்படியே, ஏன்னா எனக்குள்ள நாங்கள் போய் நிற்பேன். இப்போ பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். போய் 5 நிமிஷம் கொடுத்தாலும் போய் ஜெபம் பண்ண ஜெபம் அப்படியே முடியும். அல்லேலூயா. ஒரு 20 நிமிஷம் எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அரை 1 மணி நேரம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆர்டர் தெரியும், எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுத்தாலும் அது முடிக்கிற ஜெபமா, அது மகிமையா நிறைவேற்றி முடிக்கிற ஜெபமா அது மாற்றிடுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு வந்து எவ்வளவு நம்மளுடைய குறி என்னன்னா, பரிசுத்த ஆவிக்குள்ள அப்படியே போயிட்டு பரிசுத்த பாயிண்ட் முக்கியம். நான் என்ன சொல்ல அழகா அப்படின்னு சொல்லிங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நல்லா போய் ஜெபம் பண்றோம் அப்படியே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கடைசியில் இந்த வட்டம் ஜெபிக்கும் போது கடைசி கொடுத்தாங்க ஒரு 10 நிமிஷம் தான் சொன்னாங்க. இப்ப ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீ இவ்வளவு நேரம் ஜெபம் மற்றவங்க ஜெபிச்சாங்க, நீங்க ஜெபம் முடிச்சதுதான் முடிஞ்சு போச்சோ சொல்லிட்டாரு. அப்ப இன்னொருத்தர் வந்து ஏன் பாயிண்டையும் எடுத்தீங்க, அவர் இப்படி எடுத்துட்டாரு, இது இப்படி சொன்னாரு. சரி, நம்ம ஒண்ணு செய்யணும், அந்த நேரத்தில் ஆவியானவர் நடத்திட்டாரு. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் என்ன செய்யற, நம்ம இன்னொரு பாசம் சொல்லிடுறாரு, நீங்க பண்ணாதான் முடிஞ்சு போச்சு, நீங்க பண்ணாதான் ஜெபம் நிறைவடைஞ்சிருச்சு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ காமண்டரமோ நமக்கு எது நம்மளோட படிப்பறிவு இல்லையோ எது இல்லையோ நம்ம ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துல ஒரு மகிமை, ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை, ஒரு கிருபை, ஒரு அல்லேலூயா. அதான் நான் வந்து அப்ப எனக்குள்ள பரிசுத்த ஆவியை நான் சார்ந்து கொண்டு போறேன். அல்லேலூயா. 5 நிமிஷத்துல தேசத்துக்காக பட்டணங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சு கொடுத்து ஜெபத்தை கேட்குவார். அல்லேலூயா. நம்ம நீங்க அதே போல 5 நிமிஷம் எனக்கு கொடுத்தா போதும் ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபம் பண்ண போறேன், பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி வாழ போறேன். அல்லேலூயா. சரி ஸ்தோத்திரம். அப்ப இதுதான் நம்முடைய பிரசனத்துல அப்படியே நிரம்பி அப்படியே, ஆண்டவரே எனக்கு எது தெரியாது, நீங்க பிரசனத்தை நிரப்பி
ஆண்டவரே எனக்கு எதுவும் தெரியாது, உங்க பிரசனத்தை நிரம்பிடும், வல்லமையினால் நிரம்பிடும். நீங்க நடக்குங்கப்பா, எல்லா கண்களை படி. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவிக்குள் நிரப்புங்க. ரபா சண்டர பையன் ஆவியிலிருந்து நீ காவாத ரபா ஆவியானவரை நான் கரப்பிடிச்சுக்கிறதை சொல்லுங்க. ஆவியானவரை நான் கரப்பிடிக்கிறதை காவாது நீ காதா சண்டர் ராக்காலா ஊரா பல ராக்கா பலா ஓ ரபா ராக்கா ராக்கா பல்லா நிரம்பி ஆவி நிரம்பி நீ காவா ஞானா சத்தர உரியக்கும் ஆவியானவரே நீ காவா ஞானா சங்க ராக்கா ராபா ராக்கா ஊரியானா. நீங்க நானசர் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் இப்போ சொல்லுங்க ராக்கா காகா ஆவியானவரே அக்கினியா மாத்தவங்க ராக்கா பாபா ஓ நீ காவா பாபா நீ காவா
முடியாதுங்கிற சரித்திரமே நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆவியானவர் இருக்கிற இடத்துல முடியாதுங்கிற சரித்திரம் இருக்காது. முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் உங்க கூட இருப்பாரா? முடியாது ஒண்ணுமே இல்லை. போவீங்க. ஏதாவது ஒரு சின்ன காரியத்திலேயாவது கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை தருவார். ஒரு சின்ன காரியத்தையாவது உங்களை நீங்க சாதிப்பீங்க. இந்த உலகத்துல பெரிய காரியத்தை சாதிக்கிறீங்களோ இல்லையோ, சின்ன காரியமானாலும் உங்களை கொண்டு கர்த்தர் அங்க சாதிப்பார். ஆனால் பயந்து ஓடி வருவதற்கு அவங்களை அழைக்கவில்லை. அல்லது தாவீது பயந்து ஓடி வரல. எல்லாரும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. போனா பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். இன்றைக்கு இப்ப பரிசுத்த ஆவியானவர் கையிலுங்க. நான் பயந்து எந்த காரியத்துக்கு ஓடி வர மாட்டேன்ப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பை, கர்த்தர் கொடுத்த வாசலை நீங்களே அடைக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு திறந்து வச்ச வாசலை நானே அடைக்கக்கூடாது. எல்லாம் சொல்றோம். ரபா ரஷாடா ரபா என் கூட ஆவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க. ஆவியானவர் கூட இருக்கிறார். என்ன வந்தால் ஏது வந்தாலும் உள்ளத்துல பயம் இருக்கலாம், உள்ளத்துல கலக்கம் இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லணும், ஆவியானவர் கூட இருக்கிறாரு. ஆவியானவர் நான் செஞ்சு முடிப்பேன் இந்த காரியத்தை, இந்த காரியத்தை இதை முடிச்சு முடிப்பேன். மனுஷனுக்கு ஆவியானவர் ஏத்து நிக்கலாம், உலகமே ஏத்து நிக்கலாம். ஆனா ஆவியானவர் நீங்க பொறுமையா இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு வெட்டி சிறப்பாக ரபாரமா கரைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ரபா Thank you, Father. Thank you, Father. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, wonderful God. Thank you, Father. எல்லாம் கரம் வலது கரத்தில் சொல்லுவோம். ஆண்டவர் நன்றி சொல்லி பழகு. அப்படியே ஒரு கையை நல்லா நேரம் நீட்டி பழகு. ஆண்டவர் முகமே ஓ ரபா பாபா இதெல்லாம் வாழை பிள்ளைகள் உற்சாகமா கை ஆண்டவர் நேரம் கை கூட ஆண்டவர் பயன்படுத்தி. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. சொல்லுங்க. எல்லாம் ஆயிட்டு சொல்லுங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Holy Spirit. எல்லாம் சொல்லுங்க. Thank you, Holy Spirit. Hallelujah. ரபா பாபா நன்றி செலுத்து வந்த யாவரை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஆவியானவர் கிரியை செய்திருக்கிறீர். உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீராக. ஆவியானவர் பிள்ளைகள் மத்தியிலே ஆளுகை செய்கிறாங்க. எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. ஆவியானுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆவியானவர் எங்களை எங்களுடைய வார்த்தைகளாக கீழ்ப்படிய பண்ணுங்கப்பா. தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா. சகல துதி கன மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம். மாத்திரம் மையப்படுங்கப்பா. இப்பொழுது தொடர்ந்து பரிசுத்த அந்த திருவிருந்து ஆராதனைக்குள்ளாய் எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய மேகம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.